தொகுதி மறுசீரமைப்பு தமிழ்நாட்டிற்கு அபாயத்தை ஏற்படுத்திவிடும். சிக்கல்கள் என்ன, அதற்கு என்ன தீர்வுகள், இப்ப ஏன் பண்ண வேண்டிய தேவை இருக்கு சார்? இந்திரா காந்தியினுடைய அரசாங்கம் இருந்தபோது அவர்கள் ஒரு தீர்மானம் எடுத்தார்கள். அதாவது இந்த தென் மாநிலங்கள் மிக தீவிரமாக இந்த மக்கள் தொகை கட்டுப்பாட்டை அமல்படுத்திக் கொண்டிருக்கிறார். மக்கள் தொகையினுடைய அடிப்படையில உறுப்பினர்களுடைய எண்ணிக்கையை குறைப்போமே ஆனால் இந்த தென் மாநிலங்களுடைய பிரதிநிதித்துவம் குறைந்து கொண்டே வரும். அது அவர்களுக்கு செய்யப்படுகிற நீதியாக இருக்காது. நம்முடைய தென் மாநிலங்களுடைய பிரதிநிதித்துவத்தை நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டும் என்றால் அதற்காக குரல் கொடுக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். தமிழ்நாட்டுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை இது எல்லாத்தையும் தாண்டி பார்க்கும்போது கண்டிப்பா இதுக்கான ஒரு சொல்யூஷன் அப்படின்னா நம்ம எதை நோக்கி? நிதிப்பகிர்வில் ஏற்கனவே இந்த பாரபட்சம் வந்துவிட்டது. 2026 இந்த நடத்தியே ஆகணும், இந்த சென்சஸ் எடுத்தே ஆகணும் அப்படின்ற பட்சத்துல இதுக்கான தீர்வா இந்த மறுசீரமைப்பை செய்து விடுவார்களோ என்கிற ஒரு அச்சம் நமக்கு இருக்கிறது. அதிகாரங்கள் அங்கே குவிந்திருக்கின்றன ஒன்றியத்தில் என்பதுதான் அதுக்கான காரணம். ஜீ தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணல் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். தொகுதி மறுசீரமைப்பு தமிழ்நாட்டிற்கு அபாயத்தை ஏற்படுத்திவிடும். இது தமிழ்நாட்டினுடைய அதிகார பகிர்வை நாடாளுமன்றத்தில் குறைத்துவிடும் என்று கூறி அனைத்து கட்சி கூட்டத்திற்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இன்று அனைத்து கட்சி கூட்டத்தை அழைத்தார். அதில் 58 கட்சிகள் பங்கேற்று அவர்களுடைய கருத்துக்களை தெரிவித்து வருகிறார்கள். நாடாளுமன்றத்தில் தமிழ்நாட்டிற்கு இருக்கக்கூடிய அதிகார பகிர்வில் எந்தவித குறைபாடும் இருக்கக்கூடாது என்பதுதான் அனைத்து கட்சியினரும் விரும்பக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்கிறது. பல பேருக்கு பல கேள்விகள் இருக்கிறது, பல குழப்பங்கள் இருக்கிறது. இந்த தொகுதி மறுசீரமைப்பு என்றால் என்ன, இதை எப்படி எளிமையாக புரிந்து கொள்வது, அது மட்டுமல்லாமல் இதில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் என்ன, அதற்கு என்ன தீர்வுகள் என்பது நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய கேள்வி. இந்த கேள்விகளுக்காக விடை தருவதற்காக நம்மோடு சிறப்பு விருந்தினர் இணைகிறார். எழுத்தாளர், பொறியாளர் திரு மு. ராமநாதன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார், இந்த தொகுதி மறுவரையறை பற்றி நிறைய பேருக்கு குழப்பம் நீடிச்சுக்கிட்டே இருக்கு. இந்த தொகுதி மறுவரை சீரமைப்பு இப்ப ஏன் பண்ண வேண்டிய தேவை இருக்கு சார்? அதனுடைய அவசியம் என்ன? இதை கொஞ்சம் வரலாற்று ரீதியா நாம புரிந்து கொள்வது பயன் தரும் நினைக்கிறேன். நம்முடைய அரசியல் அமைப்பு சட்டத்தினுடைய 81வது பிரிவு என்ன சொல்லுதுன்னா, ஒவ்வொரு மக்களுடைய பிரதிநிதித்துவம் என்பது கிட்டத்தட்ட சமமாக இருக்க வேண்டும். மக்கள் தொகை எல்லா தொகுதிகளும், இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா தொகுதிகளுடைய குறிப்பிட்ட அளவுக்கு 10 லட்சம் பேர் என்றால் அந்த 10 லட்சம் பேர் என்பது பரவலாக எல்லா இடத்திலேயும் இருக்க வேண்டும் என்றுதான் அவர்கள் முதல்ல இதை தொடங்கினார்கள். ஒவ்வொரு 10 ஆண்டுக்கும் இந்த மக்கள் தொகைக்கு ஏற்ப இதை சீரமைக்க வேண்டும் என்பதும் அரசியலமைப்பு சட்டத்திலே உட்படுத்தினார்கள். அப்படி 1953 முதலாக இந்த சீரமைப்பு நடந்தது. அதற்கு 1951 நடந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பை பயன்படுத்தினார்கள். இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்பது ஒவ்வொரு 10 ஆண்டுக்கும் நடக்கும். 51 கணக்கெடுப்பின்படி மொத்த நாடாளுமன்ற இடங்கள் 494 அவர்கள் நிர்ணயித்தார்கள். அப்போது மக்கள் தொகை 3.6 கோடியாக இருந்தது. அப்போது தமிழ்நாட்டுக்கு 41 இடங்கள் கிடைத்தன. அதற்கடுத்து 61வது ஆண்டுல மறுபடியும் அந்த 61ஆம் ஆண்டில் எடுத்த மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி மறுசீரமைப்பு நடந்தது. அது 63ஆம் ஆண்டுல முதல் அமலுக்கு வந்தது. அப்போது மக்கள் தொகை 43.9 கோடியாக இருந்தது. அப்ப அதற்கு முன்பு 494 இருந்த மக்கள் உறுப்பினர்களுடைய எண்ணிக்கையை 522 கூட்டினார்கள். மக்கள் தொகை கூடியது, உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை கூடியது. ஆனால் தமிழ்நாட்டினுடைய இடங்கள் 41 இருந்து 39 குறைந்து விட்டது. இதனுடைய பொருள் தமிழ்நாடுடைய பிரதிநிதித்துவம் குறைந்து விட்டது என்பதாகும். மறுபடியும் 1971 இருந்த மக்கள் தொகையை கணக்கெடுத்து மீண்டும் ஒரு மறுசீரமைப்பு நடத்தினார்கள். அது அதற்கு அடுத்த 2 ஆண்டுகள் 73 முதல் அமலுக்கு வந்தது. அப்போது மக்கள் தொகை 54.8 கோடியாக உயர்ந்து விட்டது. 36.1 இருந்தது. அடுத்த 10 ஆண்டுகள்ல 43.9 ஆனது. அதற்கு அடுத்த 10 ஆண்டுகள்ல 54.8 ஆகியது. அப்ப 494 இருந்து 522 வந்த இடங்கள் 543 உயர்ந்தது. அப்போ தமிழ்நாட்டினுடைய இடங்கள் அதற்கு முன்னாலே 39 இருந்தது. அதே 39 நீடித்தது. அப்ப இதனுடைய பொருள்
தமிழ்நாட்டு உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை கூடவில்லை, அதே அளவில் இருக்கிறது என்பது அல்ல. மாறாக மொத்த இடங்கள் கூடிய போதும் தமிழ்நாட்டினுடைய இடங்கள் அதே அளவில் இருந்தது என்றால் தமிழ்நாட்டினுடைய பிரதிநிதித்துவம் குறைந்தது என்றுதான் அதற்கு பொருள். கண்டிப்பா. அப்ப இந்த 1971 அட்லீஸ்ட் ஒரு இடமாவது நமக்கு கூடி இருக்கணும், அதுதானே சார் சரி? ஆமாம், அந்த மக்கள் தொகை மொத்தத்திலே உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை கூடிய போது தமிழ்நாட்டினுடைய எண்ணிக்கை கூடவில்லை. அதற்கு பொருள் என்னவென்றால் தமிழ்நாட்டினுடைய மக்களுடைய எண்ணிக்கை குறைந்து கொண்டே வருகிறது, மற்ற மாநிலங்களுடைய எண்ணிக்கை கூடிக்கொண்டே வருகிறது. இவர்கள் மக்கள் தொகையினுடைய அடிப்படையில இந்த இடங்களை கொடுப்பதனால அது குறைந்து கொண்டே வந்தது. இந்த மக்கள் தொகை கட்டுப்பாடு என்பது 50கள் 60கள் இருந்து தொடங்கினாலும் அது முழு வேகம் பிடித்தது 70ல தான். அப்போது என்னவென்றால் நம்முடைய ரிசோர்சஸ் எல்லாம் குறைவாக இருக்கிறது. ஆகவே மக்கள் தொகையை கட்டுப்படுத்த வேண்டும் என்று தீவிரமாக முயற்சி எடுத்தார்கள். அந்த முயற்சிக்கு உறுதுணையாக இருந்ததும் அந்த முன்னெடுப்பை மிக வேகமாக எடுத்து சென்றதும் தென் மாநிலங்கள். ஓகே. அப்ப நெருக்கடி நிலை காலகட்டத்தில் 1976ல் இந்திரா காந்தியினுடைய அரசாங்கம் இருந்தபோது அவர்கள் ஒரு தீர்மானம் எடுத்தார்கள். அதாவது இந்த தென் மாநிலங்கள் மிக தீவிரமாக இந்த மக்கள் தொகை கட்டுப்பாட்டை அமல்படுத்தி கொண்டிருக்கின்றன, அது அரசாங்கத்தினுடைய திட்டம், அதை அவர்கள் சிறப்பாக செயல்படுத்துகிறார்கள். அப்போ இந்த மக்கள் தொகையினுடைய அடிப்படையில உறுப்பினர்களுடைய எண்ணிக்கையை குறைப்போமே ஆனால் இந்த தென் மாநிலங்களுடைய பிரதிநிதித்துவம் குறைந்து கொண்டே வரும், அது அவர்களுக்கு செய்யப்படுகிற நீதியாக இருக்காது என்பதனால தென் மாநிலங்களும் இதற்காக குரல் கொடுத்தன. அதற்கு ஒன்றிய அரசு மத்திய அரசு இணங்கி 1976ல் ஒரு சட்ட சீர்திருத்தம் கொண்டு வந்தார்கள். 42வது சட்ட சீர்திருத்தம் என்றது அழைக்கப்படுகிறது. அதுல வேறு பல சீர்திருத்தங்களும் இருந்தன. அதுல என்ன பண்ணினார்கள் என்றால் அடுத்த 25 ஆண்டுகளுக்கு, அதாவது 76ல இருந்து 2001 வரைக்கும் இந்த உறுப்பினர்களுடைய எண்ணிக்கையை கூட்டுவதில்லை, குறைப்பதில்லை, அப்படியே வைத்துக் கொள்வது என்று முடிவு செய்தார்கள். அதாவது நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கிற 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மக்கள் தொகை உறுப்பினருடைய அடிப்படையில உறுப்பினர்களுடைய எண்ணிக்கையை கூட்ட வேண்டும் என்பதை திருத்தி 25 ஆண்டுகளுக்கு அதுல ஒரு திருத்தத்தை கொண்டு வந்தார்கள். அப்ப 2001ல அந்த பிரச்சனை மறுபடியும் வந்தது. அப்போது வாஜ்பாய் பிரதமராக இருந்தார், பாரதிய ஜனதா கட்சி தன்னுடைய ஆட்சி தான் இருந்தது. அப்ப அவர்களிடம் இந்த கோரிக்கையில இருந்த நியாயத்தை உணர்ந்து கொண்டு அவர்கள் மீண்டும் ஒரு 25 ஆண்டுகள், அதாவது 2001ல இருந்து 2026 வரை இந்த மக்கள் தொகையினுடைய அடிப்படையில அல்லாமல் 1971 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்த உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை எப்படியெல்லாம் பிரிக்கப்பட்டிருக்கிறதோ அதே அளவில் வைத்துக் கொள்ளலாம் என்று முடிவு செய்தார்கள். இப்போ அந்த 2026 நம்முடைய வாசல் வரைக்கும் வந்து விட்டது. நான் 2025ல இருக்கிறோம். அப்போ இப்போ மறுபடியும் இவர்கள் மக்கள் தொகையினுடைய அடிப்படையில இந்த சீரமைப்பை செய்தார்கள் என்றால் அது தென் மாநிலங்களை மிக அதிகமாக பாதிக்கப் போகிறது, தென் மாநிலங்களுடைய பிரதிநிதித்துவம் குறைய போகிறது என்பதனாலே தான் இங்கே ஒரு அச்சம் நிலவுகிறது, ஒரு பதற்றம் நிலவுகிறது. ஆகவே இதை எதிர்த்து நாம் நம்முடைய தென் மாநிலங்களுடைய பிரதிநிதித்துவத்தை நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டும் என்றால் அதற்காக குரல் கொடுக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அந்த அடிப்படையிலே தான் தமிழக முதல்வர் இன்றைக்கு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டியிருக்கிறார். கண்டிப்பா சார். இப்போ இந்த பிரதிநிதித்துவம் அப்படின்றது நமக்கு ஒரு 6% குறையும், வட மாநிலங்களுக்கு 5% அதிகரிக்கும் அப்படின்றது உங்களுடைய கூற்றா இருக்கு. இது எப்படி சார்? அது நமக்கு மற்றவங்களுக்கு ஏறினா நமக்கும் ஏறும் தானே அப்படின்றது எல்லாருடைய கேள்வியா இருக்கு. எதன் அடிப்படையில் நீங்க குறையும் அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னு எதிர்கட்சிகள்லாம் இப்ப குறிப்பா பாஜக கேள்வி எழுப்புறாங்க. நாங்க இன்னும் அதிகாரப்பூர்வமா எதுவுமே சொல்லவே இல்லை, நீங்க எதன் அடிப்படையில இப்ப 8 சீட்டு குறையும்னு எதன் அடிப்படையில சொல்றீங்க அப்படின்ற கேள்விக்கு சரியான விளக்கம் என்ன சார்? அதாவது இப்போ நம்மளால மிகச் சரியாக 8 இடங்கள் தான் குறையும் என்று சொல்ல முடியவில்லை என்றால் அதற்கு யார் காரணம் என்றால் 2011ல கடைசியாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடந்தது. ஆமா. அதற்கு பிற்பாடு 2021ல நடந்திருக்க வேண்டும். அப்போ இந்த கொரோனாவினால அப்போ நடத்த முடியவில்லை என்று சொன்னார்கள். அப்ப என்ன செய்திருக்க வேண்டும்? அதெல்லாம் மீறி வந்த பிற்பாடு 2022ல இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்தி இருந்தால் இந்த 8 இடங்கள் குறையுமா, 7.8 இடங்கள் குறையுமா, 8.1 இடங்கள் குறையுமா என்கிற விவாதம் வந்திருக்காது. ஆகவே இப்ப என்ன செய்கிறார்கள் என்றால் ஆய்வாளர்கள் இந்த 2011ல இருந்த மக்கள் தொகையை எடுத்துக்கொள்கிறார்கள். எடுத்துக்கொண்டு இந்த 2026 வரை அதற்கு பின்னாலே உள்ள 15 ஆண்டுகள்ல இந்த மக்கள் தொகை எப்படி கூடியிருக்கும் என்பதை அவர்கள் அனுமானிக்கிறார்கள். இங்க நமக்கு இந்த நியாய விலை கடைகள் இருக்கின்றன, அதற்காக அட்டைகள் கொடுக்கிறார்கள், பல்வேறு ஆதார் அட்டைகள் எல்லாம் கொடுத்திருக்கிறார்கள். பல்வேறு தரவுகளினுடைய அடிப்படையில் அவர்கள் அனுமானிக்கிறார்கள். அனுமானிக்கிறவர்கள் ஆய்வாளர்கள், மக்கள் தொகை ஆய்வாளர்கள். இந்த இடங்கள், இந்த மக்கள் தொகை, தமிழ்நாட்டின் மக்கள் தொகை, இப்போது இருக்கிற மக்கள் தொகை 2011ல எவ்வளவு இருந்தது, 2026ல எவ்வளவு இருக்கும்,
உத்தரப்பிரதேசத்தினுடைய மக்கள் தொகை 2011 எவ்வளவு இருந்தது, 2026 எவ்வளவு இருக்கும் என்று அவர்கள் அனுமானிக்கிறார்கள். ஓகே. அந்த அனுமானத்தினுடைய அடிப்படையில தமிழ்நாட்டினுடைய 2011 மக்கள் தொகை எடுத்துக்கொண்டால் இந்த 39 இடங்கள் என்பது 7 இடங்கள் குறையும். ஓகே. 2026 வரைக்கும் எடுத்துக்கொண்டு அந்த அனுமானத்தினுடைய அடிப்படையில அவர்கள் அந்த கணக்கீட்டினுடைய அனுமானம் என்பது அவர்கள் ஏதாவது புதுசா அதாவது காற்றிலே இருந்து சொல்லுவது அல்ல. ஒரு கணக்கெடுப்பின்படி, ஒரு விஞ்ஞான ரீதியான கணக்கு கூட்டலின்படி அவர்கள் இந்த 8 இடங்கள் என்று சொல்லுகிறார்கள். இல்லை, இது 8 இல்லை 7 தான் என்றால், அல்லது 7.8 தான் என்று சொன்னால் அதை சரியான மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடந்தால் சொல்லிவிட முடியும். அப்ப இந்த 5% நமக்கு குறைகிறது. வட மாநிலங்கள், குறிப்பாக 4 மாநிலங்கள்ல 6% கூடுகிறது. அது எப்படின்னு கேட்டீங்க. இப்போ இது கார்னகி என்டோமெண்ட் என்கிற ஒரு அமைப்பு இருக்கிறது, ஒரு ஆய்வு மையம். அது அமெரிக்காவில் இருக்கிற ஆய்வு மையம். அவர்கள் தான் இந்த ஆய்வை நடத்தினார்கள். அவர்கள் நடத்தி இதை பற்றி நிறைய ஆய்வு கட்டுரைகள் எல்லாம் வெளியிட்டு இருக்கிறார்கள். இந்த கட்டுரைகள்லாம் 2018-19 வாக்குகள்ல இந்த கட்டுரைகள், இது தொடர்பான ஆய்வறிக்கைகள் எல்லாம் வளர தொடங்கி விட்டன. நான் 2021 ஒரு இதை பற்றி ஒரு கட்டுரை எழுதினேன். அப்போது அவர்களுடைய ஆய்வறிக்கை தான் நான் பயன் கொண்டேன். அப்போ அவர்கள் 2026 மக்கள் தொகையை வைத்து அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், தமிழ்நாடு 39 இடங்கள்ல இருந்து 31 குறையும். ஆந்திரா, தெலுங்கானா ரெண்டும் சேர்ந்து 42 இடங்கள்ல இருந்து 34 குறையும். கேரளா 20 இருந்து 12 குறையும். கர்நாடகா 28 இருந்து 26 குறையும். இந்த 4 அல்லது 5 தென் மாநிலங்கள் எல்லாம் சேர்ந்து இப்போது இருக்கிற 129 இடங்கள் என்பது 103 இடங்களாக குறையும். அப்ப இது மொத்தத்துல இந்த 103 இடங்கள் குறைவு என்பது 26 இடங்கள் குறையும். அது 5% குறைகிறது. அதே நேரத்துல வட மாநிலங்கள், குறிப்பாக 4 மாநிலங்கள், உத்தரப்பிரதேசம், பீகார், ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ், இந்த 4 மாநிலங்கள்ல உத்தரப்பிரதேசம் 80 இடங்கள்ல இருந்து 91 பீகார் 40 இருந்து 50 ராஜஸ்தான் 25 இருந்து 31 மத்திய பிரதேசம் 29 இருந்து 33 கூடும். இப்போ அவர்களுக்கு இருக்கிற 174 இடங்கள் என்பது 205 இடங்கள் ஆகும். அது 31 இடங்கள் கூடும். அவர்களுக்கு 6% இடங்கள் அதிகரிக்கும். ஒரு பக்கம் தென் மாநிலங்களுடைய இடங்கள் 5% குறைகிற போது, 5 தென் மாநிலங்களுடைய ஆந்திரா, தெலுங்கானா 2 கணக்கெடுக்கிற போது 5 தென் மாநிலங்களுடைய இடங்கள் 5% குறைகிற போது, வட மாநிலங்கள், இந்தி பேசுகிற மாநிலங்கள் 4 மாநிலங்களிலே மட்டும் 6% கூடுகிறது. அப்போ இந்த தென் மாநிலங்கள் என்ன தவறு செய்தார்கள் என்றால், அவர்கள் இந்த மக்கள் தொகை கட்டுப்பாடு என்பதை தீவிரமாக அமல்படுத்தினார்கள். இது சட்டப்படி செய்வது என்பது மட்டுமல்ல, இது மக்கள் தொகை எப்போது கட்டுப்படும் என்று உலக அளவில் சொல்லுகிறார்கள் என்றால், மக்களுடைய வாழ்நிலை முன்னேறுகிற போது, மக்களுடைய கல்வி அதிகரிக்கிற போது, குறிப்பாக பெண்கள் அதிகமாக படிக்கிற போது இந்த மக்கள் தொகை என்பது தானாகவே குறையும். அதுதான் உலக அளவில் எல்லா இடங்கள்லையும் நடந்து கொண்டு வருகிறது. தென் மாநிலங்களையும் அதுதான் நடக்கிறது. இப்போ இந்தியா அளவில் எல்லா மாநிலங்களிலேயும் மக்கள் தொகை குறைந்து கொண்டு வருகிறது. ஆனால் தென் மாநிலங்களுடைய குறைவு என்பது வட மாநிலங்களுடைய குறைவதை காட்டிலும் மிக வேகமாக குறைந்து விட்டது. ஆகவே இப்போது இந்த 2026 இவர்கள் இதை அமல்படுத்தினார்கள் என்றால் தென் மாநிலங்களுக்கு மிகப்பெரிய இழப்பு வரும். அது அவர்களுக்கு இழைக்கப்படுகிற அநீதியாக இருக்கும் என்பதுதான் நமக்கு இருக்கிற ஒரு அச்சம். கண்டிப்பா சார். இப்போ எப்படி பார்த்தாலுமே மக்கள் தொகை அதிகரிச்சுக்கிட்டே தான் இருக்க போகுது. இப்படியே நம்ம நாடாளுமன்றத்தை நடத்த முடியாது. கண்டிப்பா 10 லட்சம் பேருக்கு ஒரு பிரதிநிதி அப்படின்றது இன்னைக்கு நிலைப்பாட்டில் தொடர்ந்து மாறும். இப்போ இந்த நிலையில தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்களில் மக்கள் தொகை கட்டுப்பாட்டை ரொம்ப சரியா எடுத்துட்டு போயிருக்கிறாங்க, அதுக்கான நடவடிக்கைகளை எடுத்திருக்கிறாங்க. ஆனால் வட மாநிலங்களில் அப்படி இல்லை, அது மக்கள் தொகை பெருக்கத்தில் இருக்குன்றது தான் இப்போ பிரச்சனை. இப்போ இந்த சூழ்நிலையிலிருந்து நம்ம இப்போ எம்பி சீட்ஸை இன்க்ரீஸ் பண்ணணும், இல்லை லிமிட்டேஷன் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு என்ன மாதிரியான வழிமுறைகள் எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய தேவை இருக்குது? இன்னைக்கு முதலமைச்சர் சொல்றாரு, இன்னும் ஒரு 30 இயர்ஸ்க்கு நம்ம இதை தள்ளி போட வேண்டிய தேவை இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இந்த அநீதி, இந்த தமிழ்நாட்டுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை, இது எல்லாத்தையும் தாண்டி பார்க்கும்போது கண்டிப்பா இதுக்கான ஒரு சொல்யூஷன் அப்படின்னா நம்ம எதை நோக்கி போகணும் சார்? மற்ற நாடுகள் என்ன ஃபாலோ பண்றாங்க, அது நம்ம எப்படி ஃபாலோ பண்றது? அதாவது இதுல ஒரு விஷயம், முதல்ல இந்திரா காந்தி அம்மையார் இந்த சட்ட திருத்தத்தை கொண்டு வந்த போது அவர்கள் 25 ஆண்டுகள் என்று வைத்தார்கள். அப்ப அது பிரச்சனையை ஒத்தி போடுவதற்காக அப்படி செய்தார்களா என்றால் இல்ல. அவங்க என்ன நினைத்திருப்பார்கள் என்றால், 25 ஆண்டுகள்ல இந்த நிலைமை சீராகிவிடும். நிலைமை சீராகும் என்றால் என்ன பொருள் என்றால், இந்த மக்கள் தொகை அதிகரிப்பு அல்லது என்பது ஒரு நிலை பெற்றுவிடும் என்றவர்கள் நம்பி இருக்கக்கூடும். இப்போ இது ஒரு
டோட்டல் ஃபெர்டைலிட்டி ரேட் என்று சொல்லுவார்கள். ம். இதை தமிழ்ல நாம கருவள விகிதம் என்று சொல்லலாம். அதாவது ஒரு பெண் தன்னுடைய வாழ்நாளில அவள் ஈன்று பிறந்திருக்கிற பிள்ளைகளுடைய எண்ணிக்கை தான் இந்த ஃபெர்டைலிட்டி ரேட் அல்லது கருவள விகிதம். இது 70களில் 5.5 இருந்தது இந்தியாவில். அதாவது ஒரு பெண் சராசரியாக, அதாவது அந்த பிள்ளை பெறுகிற வயதிலே இருக்கிற பெண்கள் சராசரியாக ஒவ்வொரு பெண்ணும் 5.5 குழந்தைகள் ஈன்று பெறுவார்கள் என்பதாக இருந்தது. இன்றைக்கு அது 2.6 இந்திய அளவில் குறைந்திருக்கிறது. அப்போ ஒட்டுமொத்தமாக இந்திய அளவில் குறைந்திருந்தாலும் இது தென் மாநிலங்களில் மிக அதிகமாக குறைந்திருக்கிறது, வட மாநிலங்களில் மிக மெதுவாக குறைந்து கொண்டிருக்கிறது. இதில் இன்னொரு விகிதத்தையும் அந்த மக்கள் ஆய்வாளர்கள் ரீப்ளேஸ்மெண்ட் ரேஷியோ என்று சொல்லுவார்கள். அதற்கு என்ன பொருள் என்றால், இந்த பெண் ஈன்றெடுக்கிற பிள்ளைகள், ஒரு கணவன் மனைவி பிள்ளை பெறுகிறார்கள். அப்போ அவர்கள் 2 பிள்ளைகள் பெறுகிறார்கள் என்றால், கணவனும் மனைவி 2 பேர், அவர்கள் 2 பிள்ளைகள் பெறுகிறார்கள் என்றால் அது அப்போ அந்த விகிதம் கூடாமலும் குறையாமலும் இருக்கும். ஓகே. அப்ப இது இதற்கு மற்ற பல நோய் மற்ற காரணங்களால பிள்ளைகள் இறந்த போதையெல்லாம் கணக்கிட்டு மக்கள் தொகை ஆய்வாளர்கள் இந்த விகிதத்தை 2.1 என்று வைத்திருக்கிறார். அதாவது சராசரியாக ஒரு பெண் 2.1 பிள்ளைகளை ஈன்றால் அந்த சமூகத்துல மக்கள் தொகை கூடாது. ஓகே. அது அப்படியே இருக்கும். இப்ப தண்ணி இந்தியாவில் என்ன ஆகிவிட்டது என்றால், அந்த 2.1 என்பது 1.7 1.8 என்று ஆகிவிட்டது. ஓகே. அது இன்னும் குறையுது. அந்த சராசரியும் தென்னிந்தியாவில் இன்னும் குறையுது. ஓகே. ஆனால் வட இந்தியாவில் பார்த்தீர்கள் என்றால் அவர்கள் மொத்தத்துல 2.6 2.54 என்பதை எட்டியிருக்கிறார்கள் 2011 மக்கள் தொகையின்படி. ஆனால் இது மாநிலங்களுக்கு மாநிலம் வேறுபடுகிறது. இப்ப குறிப்பாக வட மாநிலங்கள்ல 7 மாநிலங்கள்ல அவர்கள் இந்த 2.1 விட அதிகமாக இருக்கிறார்கள். அந்த விகிதம் பார்த்தீர்கள் என்றால் 2.5 இருந்து 3.2 வரை இருக்கிறது. ஓகே. அப்ப அவர்களுடைய அந்த பெண்கள் பிள்ளை பெறுகிற விகிதம் என்பது பதிலீட்டு விகிதத்தை விட அதிகமாக இருக்கிறது. ஆகவே இப்போ அவர்கள் இந்த நிலைமையை எட்டவில்லை, மாறாக நாம் எட்டிவிட்டோம். அப்ப என்ன நினைத்திருப்பார்கள் என்றால், இந்த 1976 இந்த 25 ஆண்டுகள் என்றும் 2001 25 ஆண்டுகள் என்றும் அவர்கள் நிர்ணயித்த போது, இந்த 25 ஆண்டுகளுக்கு பிற்பாடு இந்த மக்கள் தொகை என்பது நிலை பெற்றுவிடும். ஓகே. இந்த பதிலீட்டு விகிதத்தை எல்லாரும் இந்தியா முழுக்க எட்டி விடுவார்கள் என்று அவர்கள் கணக்கு போட்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த 50 ஆண்டுகள் அது நடக்கவில்லை என்பது மட்டுமல்ல, இனி அடுத்த 25 ஆண்டுகள்லயோ 50 ஆண்டுகள்லயோ கூட நடக்குமா என்கிற ஐயம் இருக்கிறது. இதற்கு என்ன காரணம் என்றால், நான் சொன்ன மாதிரி இதை சட்டம் போட்டெல்லாம் செய்து விட முடியாது. இதற்கு மக்களுடைய கல்வியும் மக்களுடைய ஆரோக்கியமும் நன்றாக இருக்க வேண்டும். குறிப்பாக பெண்கள் நல்ல ஆரோக்கியத்தில் இருக்க வேண்டும், அவர்களுடைய நல்ல மருத்துவ வசதிகள் இருக்க வேண்டும், அவர்கள் கல்வி கற்றவர்களாக இருக்க வேண்டும், படித்தவர்களாக இருக்க வேண்டும். அப்போது தானாகவே பிள்ளை பெறுகிற விகிதம் குறையும். ஆனால் வட மாநிலங்கள்ல நாம் என்ன பார்க்கிறோம் என்றால், ஒரு பக்கம் நமக்கு நிதி பகிர்விலே தென் மாநிலங்களுக்கு மிக குறைவாக கொடுக்கிறார்கள். அதை பற்றி எல்லாம் நாம் நிறைய பேசுகிறோம். 1 ரூபாய் கொடுத்தால் நமக்கு எத்தனை 29 பைசா தான் கிடைக்கிறது. ஆனால் உத்தரப்பிரதேசத்துக்கு 1 ரூபாய் கொடுத்தால் அவர்களுக்கு 3 ரூபாய் கிடைக்கிறது, பீகாருக்கு 7 ரூபாய் கிடைக்கிறது. அப்ப நிதி பகிர்வுல ஏற்கனவே இந்த பாரபட்சம் வந்துவிட்டது. ஆனால் இப்போ இந்த நாடாளுமன்ற இடங்களிலேயும் இந்த பாரபட்சம் வந்துவிடுமானால், ஏற்கனவே நிதி பகிர்விலே வஞ்சிக்கப்பட்டிருக்கிற தண்டிக்கப்பட்டிருக்கிற தென் மாநிலங்கள் இந்த அதிகார பகிர்விலும் அதே தண்டனையை அனுபவிக்க கூடாது என்பதனாலதான் இந்த கூக்குரல்கள் எழுகின்றன என்று நான் சொல்லுவேன். கண்டிப்பா சார். இதுக்கு என்ன மாற்று வழி சார்? ஏன்னா இப்ப விகிதாச்சார பிரதிநிதித்துவ அடிப்படையில் கொடுக்கும்போது எல்லாருக்கும் சரிசமமா தான் இருக்கும் அப்படின்றது ஒரு நிலைப்பாடா இருக்கு. இது எப்படி நம்ம பிரிச்சு கொடுக்க முடியும்? இல்லை இதுக்கான அடுத்த கட்ட நடவடிக்கை இப்போ தமிழ்நாட்டில் இந்த முயற்சியை எடுத்துட்டாங்க, அனைத்து கட்சி கூட்டத்தை போட்டு ஒரு தீர்மானத்தை அவங்க வெளியிடுறாங்க. மற்ற மாநிலங்களில் தென் மாநிலங்கள் முழுக்க நம்முடைய முதலமைச்சரை பயணப்பட்டு இதை மேற்கொள்ளணும் அப்படின்றது அனைத்து கட்சியில் எல்லாரும் வைக்கக்கூடிய கோரிக்கையாக இருக்குது. ஆனால் இதை இப்போ இந்த 2026 இந்த நடத்தியே ஆகணும், இந்த சென்செக்ஸ் எடுத்தே ஆகணும் அப்படின்ற பட்சத்தில் இதுக்கான தீர்வாக என்ன இருக்கும், அதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? இப்ப நீங்க 2006 சென்சஸ்ன்னு சொல்லும்போது நான் இன்னொரு கருத்து இந்த இடத்துல சேர்த்துக்க விரும்புறேன். 26 அதாவது இப்ப நம்முடைய மக்கள் இப்ப இந்த 2001
இந்த சட்ட சீர்திருத்தம் வந்தபோது அவர்கள் என்ன சொன்னார்கள் என்றால் 2026க்கு அடுத்து நடக்கிற மக்கள் தொகை அடிப்படையில கணக்கெடுப்பின் அடிப்படையில இந்த தொகுதிகள் பகிரப்பட வேண்டும் என்று அவர்கள் சட்ட திருத்தம் கொண்டு வந்தார். அப்ப 2026க்கு அடுத்து நடத்தப்பட வேண்டிய மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்பது 2031 தான் நியாயப்படி வந்திருக்க வேண்டும். இப்ப இந்த பிரச்சனை 2031 தான் வந்திருக்க வேண்டும். ஆனால் இன்றைக்கு நாம் ஏன் இதை பேசுகிறோம் என்றால் 2021 நடத்த வேண்டிய மக்கள் தொகை கணக்கெடுப்பை ஒன்றிய அரசு நடத்தவில்லை என்பது ஒன்று. அதை அதுக்கு காரணம் கொரோனா, நல்லது. அடுத்து 2022 நடத்திருக்க வேண்டும் இல்லையா? அதுவும் நடத்தல. அவங்க தாமதப்படுத்துவதற்கு என்ன காரணம் அப்படின்னு பார்க்க வேண்டியதா இருக்கு. ஆமா, அவர்கள் இதை தாமதிக்கிறார்கள். இன்றைக்கு கூட இப்ப நாம் மார்ச் 2025 பேசிக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு கூட அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பது எப்போது நடத்தப்படும் என்பதை பற்றி எந்த திட்டமும் இல்லை நமக்கு, அல்லது நமக்கு தெரியவில்லை. அப்ப இப்ப என்ன அச்சம் ஏற்படுகிறது என்றால், இவர்கள் 2026க்கு பின்னாலே என்று ஒரு சட்ட திருத்தம் ஏற்கனவே இருக்கிறது. ஆகவே 21 நடத்த வேண்டிய மக்கள் தொகை கணக்கெடுப்பை 2026 நடத்திவிட்டு அந்த கணக்கெடுப்பின்படி இந்த மறுசீரமைப்பை செய்து விடுவார்களோ என்கிற ஒரு அச்சம் நமக்கு இருக்கிறது. அப்ப அது இல்லை, அது அச்சம், நாங்க அப்படிலாம் செய்ய மாட்டோம் என்பதை அவர்கள் தான் சொல்ல வேண்டும். நமக்கு நாம் அச்சப்படுகிறோம். அஞ்சுவது அஞ்சாமை பேதமை என்று நம்முடைய பாட்டன் சொல்லி இருக்கிறான். அச்சப்பட வேண்டியவற்றை பார்த்து அச்சப்பட வேண்டும், அதுதான் அறிவுடைமை. அப்ப நாம் அச்சப்படுகிறோம். நம்முடைய அச்சம் நியாயம் இல்லை, இல்ல நாங்க அப்படிலாம் செய்ய போறதில்லை என்பதை அவர்கள் சொல்லவில்லை. இன்றைக்கு வரைக்கும் எப்பொழுது மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த போறோம் என்றோ, அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில இதை பிரிக்க மாட்டோம் என்று அவர்கள் சொல்லவில்லை. ஆகவே நம்முடைய அச்சம் அதிகரிக்கிறது. இது ஒரு பக்கம். அதனாலதான் இப்போ உடனடியாக இந்த கடிகாரம் 2026 நெருங்க போகிற போது நம்முடைய பதற்றம் அதிகரிக்கிறது. அதனாலதான் இந்த அனைத்து கட்சி கூட்டம், இந்த நாம எல்லாம் இப்ப பேசிக்கிட்டு இருக்கோம். அதை பத்தி இப்ப இதற்கு என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டீங்க. இதற்கு ஆய்வாளர்கள் பல விதத்துல தீர்வு சொல்லுகிறார்கள். ஒரு தீர்வு என்னவென்றால் அமெரிக்க மாடலை பின்பற்றலாம் என்று சொல்லுகிறார்கள். அமெரிக்காவிலையும் நம்முடைய இதே போல மேலவை கீழவை என்று இருக்கிறது. கீழவையில மக்கள் தொகையினுடைய அடிப்படையில இடங்கள் இருக்கும். மேலவையில அங்க 50 மாநிலங்கள் இருக்கின்றன, சின்ன மாநிலங்கள் இருக்கின்றன, கலிபோர்னியா மாதிரி பெரிய மாநிலங்கள் இருக்கின்றன. எந்த மாநிலமாக இருந்தாலும் அதுக்கு 2 இடம் கொடுப்பாங்க. அப்ப மேலவையில 100 உறுப்பினர்கள் இருப்பார்கள், கீழவையில மக்கள் தொகையினுடைய அடிப்படையில உறுப்பினர்கள் இருப்பார்கள். அந்த மாதிரியை பின்பற்றலாம் என்று சில ஆய்வாளர்கள் சொல்லுகிறார்கள். அப்படி பார்த்தால் கூட நமக்கு என்ன ஆகும் என்றால், மேலவையில உத்தரப்பிரதேசத்துக்கு 2 இடம் இருக்கும், தமிழ்நாட்டுக்கு 2 இடம் இருக்கும், மணிப்பூருக்கு 2 இடம் இருக்கும், அசாமுக்கு 2 இடம் இருக்கும். மக்கள் மாநிலத்தினுடைய பரப்பளவோ அல்லது மக்கள் தொகை பிரச்சனையாக இருக்காது, எல்லாருக்கும் 2 இடங்கள் இருக்கும். ஆனால் கீழவை மறுபடியும் இந்த மக்கள் தொகை அடிப்படை நிலையில தான் பிரிக்கப்படும். அப்ப கீழவையில தென் மாநிலங்களுடைய பிரதிநிதித்துவம் குறைந்துவிடும். அது நமக்கு ஏற்புடையதாக இருக்காது. இன்னொரு விஷயம் என்னவென்றால், அமெரிக்க மாதிரி நமக்கு ஏன் ஒத்துவராது என்றால், அமெரிக்காவில் இந்த பெரிய மாநிலங்கள், மக்கள் தொகை அதிகமாக இருக்கிற மாநிலங்கள் எல்லாம் வளர்ச்சியடைந்த மாநிலங்கள். அவர்கள் நகர்மய மாநிலங்கள் தான் பெரிய மாநிலங்களாக இருக்கு. நகரத்துக்கு நோக்கி மக்கள் வருகிறார்கள். அப்ப அங்கு மக்கள் தொகை அவர்கள் தான் வளர்ச்சி அடைந்த மாநிலங்களாக இருக்கின்றன. ஆனால் இங்கே மக்கள் தொகை அதிகமாக இருக்கிற நம் குறிப்பிட்ட உத்தரப்பிரதேசம், பீகார், மத்திய பிரதேசம், ராஜஸ்தான் போன்ற மாநிலங்கள் மக்கள் தொகை அதிகமாக இருக்கிற மாநிலங்களாகவும் அதே நேரத்தில் பின்தங்கிய மாநிலங்களாகவும் இருக்கின்றன. ஆகவே அந்த மாதிரியை நாம் பயன்படுத்த முடியாது. இன்னொரு சில பேர் என்ன சொல்கிறார்கள் என்றால், ஒரு கேம்பிரிட்ஜ் சமரச ஏற்பாடு ஒன்று இருக்கிறது. அதைத்தான் ஐரோப்பிய ஒன்றியம் பின்பற்றுகிறது. அங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவர்கள் ஒவ்வொரு நாட்டுக்கும் மிக குறைந்த இடங்கள், மிக அதிக இடங்கள்னு வைத்திருக்கிறார்கள். அப்போ சின்ன நாடுகளுக்கெல்லாம் அவர்களுடைய மக்கள் தொகை எவ்வளவு குறைவா இருந்தாலும் அந்த மிக குறைந்த இடங்களை கொடுத்து விடுவார்கள். பெரிய நாடுகளுக்கு எவ்வளவு பெரிய நாடாக இருந்தாலும் அதிகமாக இருக்கிற இடங்களை கொடுத்து விடுவார்கள். அப்புறம் நடுவில் இருக்கக்கூடிய இடங்களுக்கு அவர்கள் ஒரு மக்கள் தொகையினுடைய அடிப்படையில நிர்ணயிப்பார்கள். இதை அவர்கள் ஐரோப்பிய ஒன்றியத்திலே பின்பற்றி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இதை நாம் பின்பற்றினாலும் மறுபடியும் இந்த மக்கள் தொகை பிரச்சனை வரும். மேலதிகமாக இந்த ஐரோப்பிய ஒன்றியம் என்பது அவர் ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய பல நாடுகளுடைய நலனை பேணுவதற்காக இருக்கிற ஒரு அமைப்பு. அது ஒரு இறையாண்மை மிக்க அமைப்பு அல்ல. அவர்கள் ஒரு சட்டமெல்லாம் போட்டு மக்களை நேரடியாக பாதிக்கிற விஷயங்கள் எல்லாம் அவர்களால் செய்ய முடியாது. அவர்கள் எல்லா ஐரோப்பிய நாடுகளுக்கும் நன்மைக்காக ஒரு கூட்டமைப்பு வைத்திருக்கிறார்கள். அந்த கூட்டமைப்பினுடைய உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை ஓட்டெடுப்புக்காக அவர்கள் செய்திருக்கிறார்கள். ஆகவே அது ஒரு இறையாண்மை உள்ள அமைப்பாக நாம் எடுத்துக்கொள்ள முடியாது. ஆகவே அந்த மாதிரியும் நமக்கு சரி வராது.
அப்ப இன்னும் சில பேர் என்ன சொல்கிறார்கள் என்றால், இந்த நம்ம முன்னாடி பேசணும் இல்லையா, இந்த டோட்டல் ஃபெர்டைலிட்டி ரேட். ஆமா. இந்த டோட்டல் ஃபெர்டைலிட்டி ரேட் இந்தியாவில் 2.1 வந்தவுடன், அதாவது இந்தியாவினுடைய மக்கள் தொகை நிலை பெற்றவுடன் நாம் இந்த மறுசீரமைப்பை நடத்தலாம் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு வரைக்கும் அது நாம் அந்த இடத்தை எட்டவில்லை. 2011 ஏற்கனவே 50 வருஷம் வந்து அதை ட்ரை பண்ணி பார்த்தாச்சு. இதுக்கப்புறமும் அதை ட்ரை பண்றது வந்து அவ்வளவு சரியா இருக்காதுன்னு சொல்றீங்க. இருக்காது. இன்னும் வந்து அதுக்கான இந்த 2.1 என்பது இந்தியாவுக்கு வருவதற்கு இன்னும் பல ஆண்டுகள் ஆகும். ஓகே. அது வரைக்கும் நாம காத்திருக்கும் போது என்ன நடக்கும் என்றால், தமிழ்நாடு உட்பட்ட தென் மாநிலங்களுடைய மக்கள் தொகை இன்னும் குறையும். அதே நேரத்துல உத்தரப்பிரதேசம், பீகார் உள்ளிட்ட வட மாநிலங்களுடைய மக்கள் தொகை மேலும் கூடும். அப்ப அந்த 2.1 என்கிற நிலையை எட்டுகிற போது இந்த வித்தியாசம் இன்னும் அதிகமாயிருக்கும். ஓகே. அப்ப அன்றைக்கு நாம என்ன பண்றோம், பிரச்சனையை தள்ளி போடுவதன் மூலம் இன்னும் பெரிய பிரச்சனையை பின்னாடிலே சந்திக்கவிருக்கிறோம். ஓகே. இது எப்பவுமே சிக்கலாவே இருந்துகிட்டே இருக்கும். தீர்வை நோக்கி போக முடியாது. அப்ப இதற்கு என்ன செய்யலாம் என்பதற்கு இதற்கு எதற்காக போவது, இப்போ வந்து நமக்குடைய மாநிலத்தினுடைய சட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை குறைய போகுது அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு ஒரு பதற்றம் வருகிறது. ஓகே. ஏன் பதற்றம் வரணும்? ஏன் வரணும்னா, நம்ம இப்ப இன்றைக்கு இருக்கக்கூடிய நம்முடைய இந்திய அரசமைப்பு சட்டத்தின்படி அதிகாரங்கள் எல்லாம் ஒன்றிய அரசாங்கத்தில் இருக்கிறது. ஆமா. மாநிலங்களுக்கு மிக குறைந்த அதிகாரங்கள் தான் இருக்கு. ஏற்கனவே நம்ம பார்த்தோம், இந்த நிதி பகிர்வு என்பதுல ஒரு ஓரவஞ்சனை காட்டப்படுகிறது. நாம இங்க இருக்கிற சட்டமன்றத்துல தீர்மானம் போட்டு அவர்கள் சொல்கிறார்கள், நாங்கள் எங்களுக்கு இருமொழி கொள்கை போதும்னு சொல்கிறார்கள். அவர்கள் இல்ல, நீங்க மும்மொழி கொள்கையை நடைமுறைப்படுத்தினால்தான் உங்களுக்கு அவர்கள் மானியமாக தரவில்லை, உங்களுக்கு அருகதைப்பட்ட பணத்தை நீங்கள் பெற வேண்டும் என்றால் கூட நாங்கள் சொல்வதை நீங்கள் கேட்க வேண்டும் என்று சொல்லுகிற நிலைமை தான் இன்றைக்கு பார்க்கணும். ஓகே. ஓகே. இப்ப இந்த கல்வி தொகையில கூட அந்த மாதிரியான விஷயங்கள் பண்றதை நம்ம பார்க்க முடியுது. பார்க்கிறோம். அதுக்கு வந்து நீங்க 3 மொழி கொள்கையை நடைமுறைப்படுத்தினால் உங்களுக்கு கூடுதலாக 2000 கோடி கொடுப்போம்னு யாரும் சொல்லல. உங்களுக்கு தர வேண்டிய 2000 கோடி நீங்கள் பெற வேண்டும் என்றால் நாங்கள் சொல்வதை நீங்கள் கேளுங்கள் என்று சொல்லுகிறார். ஓகே. அதிகார குவியலா இருக்கு மத்தியில இருக்கக்கூடிய அரசு. அப்ப அப்படி பேசக்கூடிய ஒரு நிலைமையில அவர்கள் உயரத்துல அவர்கள் இருக்கிறார்கள். அதை கேட்டுக்கொள்ளக்கூடிய ஒரு நிலைமையில மாநிலங்கள் இருக்கின்றன என்றால் அதிகாரங்கள் அங்கே குவிந்திருக்கின்றன ஒன்றியத்துல என்பதுதான் அதுக்கான காரணம். இப்ப அமெரிக்காவில பார்த்தீர்கள் என்றால், பல மேலை நாடுகள்ல பார்த்தீர்கள் என்றால் அப்படி கிடையாது. அவர்கள் வந்து இந்த இராணுவம், இந்த பேரிடர் மேலாண்மை, வெளிநாட்டு உறவு, இந்த மாதிரி அம்சங்கள் தான் ஒன்றிய அரசாங்கத்துல மத்திய அரசாங்கத்தினிடம் இருக்கும். மற்ற அதிகாரங்கள் எல்லாம் வரி வசூல் பண்ணுவது, மக்களுக்கு எப்படி செலவு செய்வது, கல்வி எப்படி நடத்துவது என்பதை எல்லாம் மாநில அரசாங்கங்கள் தான் முடிவு செய்யும். அப்படிதான் அமெரிக்காவில் இருக்கிறது, பல மேலை நாடுகள்ல இருக்கு. நான் பல ஆண்டுகள் ஹாங்காங்ல வசித்தேன். 1997 முதல்ல ஹாங்காங் வந்து சீனாவுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது. சீனாவில் இருக்கிற பல மாநிலங்கள்ல ஒன்று ஹாங்காங். ஆனால் அவர்கள் ஹாங்காங்குக்கு இந்த ஹாங்காங் சீனா கட்டுப்பாட்டில் வந்தபோது அங்க வந்து 1 country 2 systems என்கிற ஒரு முறையுமே கொண்டு வந்தார்கள். அதாவது ஒரு நாடு 2 ஆட்சி முறை. அதற்கு என்ன பொருள் என்றால், ஹாங்காங் ஒரு தன்னாட்சி உள்ள ஒரு மாநிலமாக இருக்கிறது. ஹாங்காங்குடைய வணிகம் தனியானது, அதற்கான கடவுச்சீட்டு தனியானது, அதற்கான நாணயம் தனியானது. அவர்கள் இந்த வரி வசூலை எல்லாம் ஹாங்காங் அரசாங்கம் தான் செய்யும், ஹாங்காங் அரசாங்கம் தான் செலவு செய்யும். அதற்கு ஏதாவது இடர்பாடு நேர்ந்தால், சிக்கல்கள் நேர்ந்தால் ஒன்றிய அரசாங்கம் அங்கே வந்து பணம் கொடுத்து உதவும். அப்புறம் ஹாங்காங்கினுடைய இந்த எல்லா அரசமைப்பு சார்ந்த விஷயங்களையும் ஹாங்காங் இருக்கக்கூடிய இந்த மாநில அரசாங்கங்கள் தான் முடிவு செய்யும். அப்ப நமக்கு இப்ப என்ன பிரச்சனையாக இருக்கிறது என்றால், நம்முடைய அதிகாரங்கள் எல்லாம் மத்தியில குவிந்திருப்பதனாலேதான் நமக்கு பிரச்சனையாக இருக்குது. அப்போ நமக்கு தென் மாநிலங்களுக்கு அல்லது எல்லா மாநிலங்களுக்கும் ஒரு தன்னாட்சி வந்துவிடும் என்று சொன்னால் இந்த குரலினுடைய அழுத்தம் குறையும். கண்டிப்பா. அப்ப அதனுடைய நிரந்தர தீர்வு என்னவாக இருக்க முடியும் என்றால், எல்லா ஒரு மாநிலங்களுக்கு மாநிலம் பிரித்த வேறுபாடு இருக்கிறது. எல்லா மாநிலங்களும் ஒரே மக்கள் தொகையில மட்டுமில்லை, கல்வியில மட்டுமில்லை, மருத்துவத்திலே மட்டுமில்லை, எந்த அம்சத்தை எடுத்துக்கொண்டாலும் இந்த உலக நாடுகளோடு ஒப்பிட்டால் இங்கே ஐரோப்பிய நாடுகளோடு ஒப்பிடத்தக்க மாநிலங்களும் இருக்கின்றன, ஆப்பிரிக்காவோடு ஒப்பிடத்தக்க மாநிலங்களும் இருக்கின்றன. ஒரு மிகப்பெரிய வேறுபாடு இருக்கிறது. நாம் ஒரு இந்தியா என்கிற ஒரு கட்டமைப்புக்குள்ள இருக்கிறோம். அப்ப இந்த கட்டமைப்புக்குள்ள இருக்கிற போது எல்லா அதிகாரங்களையும் ஒரே இடத்துல வைத்துக்கொண்டு ஒரே மாதிரி சட்டங்களை எல்லா இடத்துக்கும்
அமல்படுத்துவது என்பது, மக்கள் தொகையினுடைய அடிப்படையில மீண்டும் இடங்களை பகிர்ந்து கொடுப்பது என்பது இருக்கிற அதிகாரத்தையும் பறிப்பதாக இருக்கிறது. கண்டிப்பா சார். இப்ப நீங்க சொல்ற மாதிரி மாநிலத்துக்கு ஒரு தன்னாட்சி வேணும். மாநிலங்கள்ல வந்து முக்கியமான அதிகார பகிர்வு வந்து மாநிலங்கள் கண்ட்ரோல்ல இருக்கணும், அவங்க டிசைட் பண்ணணும் அப்படின்னு சொல்றது பெரிய கேள்வியான ஒரு விஷயமா இருக்கே சார். எப்படி இந்தியாவில் வந்து அது பாசிபிள் ஆகும்? ஏன்னா அனைத்து மாநிலங்களும் ஒன்றிணைந்து தான் ஒன்றிய அரசு அப்படின்றது இங்கே இருக்கவங்களுடைய பார்வையாக இருக்குது. ஆனால் மத்தியில் வந்து நிதியமைச்சர் சொல்கிறாங்க, இல்லை இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் தான் தமிழ்நாடு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த முரண் வந்து இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய விஷயத்தில் வந்து எவ்வளோ தூரம் சாத்தியப்படும் அப்படின்றது கேள்வியாக இருக்குல்ல. இது தொடர்ந்து போராட்டமாகவே எங்களோட அதிகாரத்தை கொடுங்க, எங்களோட நிதியை கொடுங்க அப்படின்றது வந்து போராட்டமாகவே தானே நீடிக்கும். உண்மைதான். அதாவது இப்ப உடனடியாக இது சாத்தியம் இல்லை. அப்ப இதற்கான நீண்ட காலமாக குரல் கொடுக்க வேண்டியவர்கள் யார் குரல் கொடுக்கணும்னா வளர்ந்த மாநிலங்கள், பாதிக்கப்படுகிற மாநிலங்கள் தான் கொடுக்க முடியும். அப்போ இது வந்து ஒரு நீண்ட கால திட்டமாகத்தான் இருக்க முடியும். ஓகே. இப்ப அது வரைக்கும் கூடிய இடைக்கால திட்டம் என்னவாக இருக்க முடியும் என்றால், இப்போ முதலமைச்சர் சொன்னதை போல ஒரு 30 ஆண்டுகளுக்கு இதை நீட்டி வைக்க வேண்டும். ஓகே. அப்போ அந்த அடுத்த 30 ஆண்டுகள்லையும் இதை குறித்த விவாதங்கள் தொடர்ந்து நடக்க வேண்டும். நாம வந்து தமிழ்நாடு பிரிந்து போக வேண்டும் என்று நாம் சொல்லவே இல்லை. ஓகே. ஆந்திராவோ, தெலுங்கானாவோ, கேரளமோ, கர்நாடகமோ பிரிந்து போக வேண்டும் என்று அவர்களும் சொல்லவில்லை. நாம் என்ன சொல்லுகிறோம் என்றால், நாங்கள் வளர்ந்த மாநிலங்களாக இருக்கிறோம். ஓகே. நாங்கள் அதிகமான வரி வருவாய் ஈட்டுகிறோம். ஆனால் நீங்கள் உங்களுக்கு குறைவாக தருகிறீர்கள். எப்போ ஒரு மாநிலம் வளர்கிற போது அது நகர்மயமாகிறது. ஒரு மாநிலம் வளர்கிற போதும் கிராமத்தில் இருக்கிற மக்கள் எல்லாம் நகரங்களுக்கு வருகிறார்கள். அப்ப நகரங்கள்ல கூடுதலான வசதி வாய்ப்புகளை பெருக்க வேண்டி இருக்கிறது. அதற்கான வேறு விதமான செலவினங்கள் இருக்கின்றன. அப்ப அந்த மாநிலம் அதற்கான செலவினங்களை செய்கிற போது பொருளாதார வளர்ச்சி அடையுது. வளர்ச்சி அடையும். அப்ப அது ஒட்டுமொத்த இந்தியாவையும் அந்த வளர்ச்சி இருக்கும். ஆமா. ஆகவே இது வந்து நம்ம இந்தியா ஒன்றியத்திற்கு எதிரான குரல் அல்ல, மாறாக இந்தியாவினுடைய வளர்ச்சிக்கு உதவக்கூடிய குரல். ஓகே. அப்ப உள்ள எல்லா மாநிலங்களுக்கும் தன்னாட்சி கொடுப்பது என்பது அந்தந்த மாநிலங்களுக்கு, இப்ப வந்து சைனாவில் எல்லாம் பார்த்தீர்கள் என்றால் அவர்கள் வந்து என்ன செய்கிறார்கள், எந்த அடிப்படையில வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்ப்பதற்கு அவர்கள் மாநிலங்களை ஊக்குவிக்கிறார்கள். அந்த மாநிலங்களுடைய தலைமையில இருக்கிறவர்களுக்கு அவர்கள் கட்சியில, கம்யூனிஸ்ட் கட்சியில முக்கியமான பொறுப்புகளை எப்போது கொடுப்பார்கள் என்றால், அவர்கள் அதிகமான முதலீடுகளை ஈர்ப்பார்கள் என்றால் அந்த தலைவர்களுக்கு, அந்த மாநிலங்களுக்கு அதிகமான முன்னுரிமை வழங்குவார்கள். அப்ப யாரெல்லாம் சிறப்பாக அந்த வெளிநாட்டு மூலதனங்களை வளர்ச்சியை நோக்கிய முக்கியத்துவம் தான் அந்த இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. எந்த மாநிலம் வளர்ச்சியை நோக்கி போறாங்களோ அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் வந்து ஒன்றிய அரசு கொடுக்குறாங்க அப்படின்னு கொடுக்குறாங்க. இது பல உலகநாடுகள்ல பல இடங்கள்லயும் நாம இந்த உதாரணங்களை பார்க்கலாம். அப்ப நாம அதை அப்படி எடுக்க முடியாது. அமெரிக்காவையோ, சீனாவையோ, ஹாங்காங்கையோ அல்லது ஐரோப்பிய நாடுகளையோ நாம அப்படியே காப்பீடிக்க முடியாது. ஆனால் அதுல இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு இந்தியாவுக்கு இசைவான ஒரு தன்னாட்சி முறையை நாம் வகுக்க வேண்டும். அப்படி வகுப்பதற்கு நீங்க சொல்ற மாதிரி இப்ப உடனடியாக அந்த அதை அனுபவித்துக் கொண்டிருக்கிறவர்கள் அதை இழப்பதற்கு சம்மதிக்க மாட்டார்கள். கண்டிப்பா. இந்தியாவில இத்தனை பிரதமர்கள் வந்திருக்கிறார்கள் என்றால், இந்த பிரதமர்கள் எந்த மாநிலங்கள் இருந்து வந்தவர்கள் என்று பார்த்தீர்கள் என்றால் எல்லாருமே 1-2 விதிவிலக்குகள் தவிர உத்தரப்பிரதேசத்துல இருந்து வந்தவர்கள் தான். ஏனென்றால் அங்கேதான் அதிகமான எம்பிக்கள் இருக்கிறார்கள். ஆகவே அவர்கள் தான் அதை தீர்மானிக்கிறார்கள். அப்ப அந்த பொறுப்பு, அந்த இடத்துல இருக்கிறவர்கள் நாங்கள் வந்து அவர்களுடைய அதிகாரத்தை விட்டுக் கொடுப்பதற்கு அவ்வளவு சுலபமாக ஒத்துக்கொள்ள மாட்டார்கள். அது நீண்ட காலம் எடுக்கும். ஆனால் அதை தொடர்ந்து வலியுறுத்த வேண்டிய அவசியம் வளர்ந்த மாநிலங்களான தென் மாநிலங்களுக்கு இருக்கிறது. ஆகவே இதை நீண்ட கால திட்டமாகத்தான் வைத்துக் கொள்ள முடியும். இடைக்கால திட்டமாக, தற்கால திட்டமாக அடுத்த 25 ஆண்டுகள் 30 ஆண்டுகளுக்கு இந்த பகிர்வையே நீடிப்பது என்கிற ஒரு தீர்மானத்தை எடுப்பது இப்போதைய பிரச்சனைக்கு ஒரு தீர்வாக அமையும் என்று நான். கண்டிப்பா சார். நிகழ்ச்சியில இணைந்து உங்களுடைய கருத்துக்களை வந்து பகிர்ந்திருக்கீங்க. ஆஸ்திரேலியால இருந்தாலும் நிகழ்ச்சியை வந்து அழைச்ச உடனே கலந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி சார். மற்றொரு நிகழ்ச்சியில சந்திக்கலாம். உங்களை சந்தித்ததிலும் உரையாட முடிந்ததிலும் மிகுந்த மகிழ்ச்சி. நன்றி. நன்றி சார். இன்றைய நேர்காணல் நிகழ்ச்சியில் தொகுதி மறுவரையறை பற்றி நாம் பேசினோம். எழுத்தாளர், பொறியாளர் திரு மு. ராமநாதன் அவர்கள் அவருடைய கருத்துக்களை பகிர்ந்தார். அதிகார பகிர்வு என்பது மாநிலங்களுக்கு அதிகமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில்தான் இந்த பிரச்சனை முழுவதுமாக முடிவுக்கு வரும். பல ஆண்டு காலம் தள்ளி வைப்பதோ ஒத்தி வைப்பதோ இதற்கு முழுமையான தீர்வாக அமையாது. அதே போல மக்கள் தொகை கட்டுப்பாடு என்பது வட மாநிலங்கள், தென் மாநிலங்கள் ஆகிய 2 இடங்களிலுமே சரிசமமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை நிலவ வேண்டும். அதை அந்தந்த மாநில அரசுகள் மேற்கொள்ள வேண்டும். கல்வி, சுகாதாரம் ஆகியவை மிகுந்த முக்கியத்துவம் பெறுகிறது இந்த விஷயத்தில் என்று அவர் தெரிவித்தார்.
தெரிவித்திருக்கிறார். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். வணக்கம்.